அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் தை மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை 30/1/2024, சதுர்த்தி திதி காலை 8:54 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 10:06 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 10:06 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மகர லக்னம், லக்னத்திலேயே சூரியன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் சந்திரனும் கேதுவும், தனுசில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய். இன்றைய விசேஷம்: திருவையாறு தியாக பிரமேந்திராள் ஆராதனை இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? வீடுமனை வாங்குவதற்கு முன்பணம் தர, ஆயுள் காப்பீடு கட்ட, வாகன உரிமம் புதுப்பிக்க, வாத்திய கருவிகள் வாங்க, நாட்டியம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, இந்த உலகில் உள்ளவர்களையெல்லாம் வெற்றி காண்பதற்கு நமக்கு 3 வழிகள் தேவைப்படுதுங்க. ஒன்று புரிதல், மற்றொன்று சகித்தல், இன்னொன்று மதித்தல். ஆமாங்க, நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும், அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு. அவங்கக்கிட்ட நல்லது கெட்டது எவ்வளோ இருக்குது. நல்லதெல்லாம் நாம் எடுத்துக்கலாம், கெட்டதை சகிச்சிக்கணும். அந்த சகிப்பு மனப்பான்மை இருக்கணுங்க. அதே மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை நம்ம மதிக்க கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இந்த 3 யுக்திகளை கையாண்டு தன்னுடன் இருப்பவர்களையும் தன்னை சந்திக்க வருபவர்களையும் ஆட்சி செய்து தன் அரவணைப்பில் கொண்டு செல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. சந்திரன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு மனக்குழப்பங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திடீர்னு உடம்பு எடை ஏறுது, உடம்பு குறையுது. பார்க்குறவங்கெல்லாம் என்ன டயட்டில் இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. சிலர் திடீர்னு என்ன 2 கிலோ வெயிட்டு கூடிடுச்சாட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஜென்மகுரு போட்டு பாடாப்படுத்துகிற நிலைமை தாங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகள் சிக்கல்கள்லேருந்து இன்றைக்கி நீங்கள் விடுபடுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரபரப்பாக சில முடிவுகள்லாம் எடுப்பீங்க. பார்த்துக்கலாம், சும்மா உட்கார்ந்துருந்தால் சரி வராது, நாமும் இறங்கி ஏதாவது விளம்பரம்லாம் கொடுத்து இருக்கிற போட்டிகளை தாண்டி புது சரக்குகளை கொள்முதல் செய்து விற்று சம்பாரித்து முன்னேறணுங்கிற முன்னைவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. அதிகாரிகளும் பாராட்டி பேசுவாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, நாம் போயின்றிருக்கிற பாதையில் ஏன் தடையெல்லாம் வருது?
நாம் எடுத்த காரியத்தில் ஏன் இவ்வளோ சிக்கல் வருது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கலாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. இதை விட நல்ல பாதையில் நம்மளை பயணிக்க வைக்கிறதுக்காக இறைவன் அது மாதிரி சில தடைகளை ஏற்படுத்தி நம்ம வேறு தடத்தில் நம்மை பயணிக்க வைப்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லாம் இறைவன் செயல் என்று எப்போதும் எது நடந்தாலும் இதற்கெல்லாம் காரணம் இறைவன் செயலே என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் 8வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். நீங்கள் சொல்லாததை கூட சொன்னதாக சிலர்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது காரணம் 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாருங்க. உங்களை பற்றிய வதந்திகள், உங்களை பற்றிய சில செய்திகள், இதெல்லாம் விமர்சனங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கும். இதுக்கெல்லாம் கவலைப்படாதவங்கள்லாம் நீங்கள் தாங்க. வெளிவட்டாரத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும். பிள்ளைகளுடன் உட்கார்ந்து ஏதாவது பேசிகிட்டு இருக்க வேண்டாம், தர்க்கம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். தேர்வு நேரம் நெருங்கிடுச்சு, அவங்கள்ட்ட எதுவும் பாசிட்டிவாக பேசுகிறதா இருந்தால் பேசுங்க. மற்றபடி நீங்கள் உங்களுடைய வேலையை இன்றைக்கி பார்த்து கொண்டு போயிருப்பது தாங்க நல்லது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்லா இருக்குது. ஆனால் ரகசியங்களை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க வேண்டாம். நீங்கள் எங்கெல்லாம் பொருட்களை கொள்முதல் செய்கிறீங்கிறதெல்லாம் யார்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாங்க. உத்தியோகத்தில் தானுண்டு தன் வேலையுண்டுன்னு இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கூட இருக்கிறவங்கள திருத்துறதோ மாற்றுறதோ அது உங்கள் வேலை கிடையாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு கேட்டாங்கன்னா நாம் அதெல்லாம் சொல்லித்தரலாம். அவங்க விருப்பப்படாதப்போ நாம் நெருக்கடி கொடுத்து சொல்லித்தரதெல்லாம் அது எந்த வகையிலும் சரியாக வராதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒருவருக்கு ஏற்படும் துன்பங்கள் தான் பொய்யான உறவுகளை எல்லாம் சலித்தெடுக்கும். ஆமாங்க, ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த கஷ்டத்துக்கு உதவி கேட்டு ஒரு சிலர்கிட்ட நாம் போய் கேட்குறோம். நமக்கு நெருக்கமானவங்க நம்ம உருக்கத்தை நினச்சி நமக்கு ஏதாவது வழிகாட்டுவாங்க, உதவுவாங்க அப்படின்னு போய் கேட்குறோம். அப்போ தான் புரிய வரும் அவங்களுடைய சுயரூபம் எல்லாம். இதோ தரேன் அதோ தரேன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க. ஒரு சிலர் முகத்துக்கு நேராகவே பளிச்சுன்னு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த துன்பத்தை இறைவன் தருவது கூட அருகில் இருப்பவர்களின் சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே கஷ்டம்னு வந்தால் அந்த கஷ்டத்திலேருந்து விடுபடுவதற்கு நம்ம கையால் உழைச்சி நாம் என்ன வழி தேடலான்னு எங்கும் எப்போதும் தன் கையே தனக்கு உதவின்னு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் ஏதாவது நினச்சிப்பாங்களா, ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன், லோன் போடலான்னு இருக்கேன், கொஞ்சம் லேட்டாகுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது கைமாத்தா கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமா, அந்த லோன் வந்த பிறகு உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுறேன், சரி கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஐபிகளிடம் இன்றைக்கு நீங்கள் உதவிகள் கேட்பீங்க, கிடைக்கும். அவங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராவாங்க. பேங்க் லோனு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கி போட்டிருக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு அரசு அதிகாரியை கூட இன்றைக்கி நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுடைய படிப்பு எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. வியாபாரத்திலேயும் புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சி அதிக லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் டென்ஷன் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, அழுவதற்கு 1000 காரணங்கள் இருந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து கொண்டு சிரிப்பதே மிகப்பெரிய மகிழ்ச்சியாகும். ஆமாங்க, அதனால தான் அடி மேலே அடி விழுந்தாலும் இடி மேலே இடி விழுந்தாலும் எதற்கும் சளைத்து கொள்ளாமல் அதிகாலையிலேயே எழுந்து தன்னுடைய அன்றாட கடமைகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம்
நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. தனாதிபதி சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் கேட்டும் கிடைக்காம போன பணம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும். விஐபிகளாலும் இன்னைக்கு ஆதாயம் இருக்குதுங்க. பேங்க் லோன் முயற்சி செய்யலாம். அதிகாரியிடமிருந்து நல்ல பதிலெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ராசிநாதன் சந்திரன் கேதோடு இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல், சோர்வு, களைப்பும் ஒரு பக்கம் வந்து விலகுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. கண் பார்வை கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. முடிஞ்சால் ஒரு தடவை செக்கப் பண்ணிக்கிறது மிக நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் பங்குதாரர்களால் தொந்தரவு வரும். அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால பார்த்து அனுசரித்து போங்க. வேலையாட்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாங்க. உத்தியோக வகையில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. எல்லா காரியங்களையும் நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் அதிகம் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உன்னிடம் இருப்பதை குறைவாக மதிப்பிடுவதும் அடுத்தவர்களிடம் இருப்பதை அதிகமாக பெரிதாக மதிப்பிடுவதும் உன்னுடைய மகிழ்ச்சிக்கு எப்போதும் தடையாக இருக்கும். ஆமாங்க, ஆண்டவன் நமக்கு நிறையா தாங்க கொடுத்துருக்கிறாரு. நமக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்குறாருங்க. அடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்கிறத பார்த்து கொஞ்சம் ஆவேசப்படுறதோ அல்லது பொறாமப்படுறதோ உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காதுங்க. எல்லாம் தெரிந்த இறைவன் எதை கொடுத்திருக்கிறாரோ அது எனக்குன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்று பரந்த மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், பணப்பற்றாக்குறை, முன்கோபம் இதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த கரடுமுரடான வாக்குவாதங்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. ஒருவருக்கொருவர் அந்யோன்யம் அதிகமாகுங்க. கண்ணாலேயே பேசிக்கிறது பேச்சு இருக்குது இல்லைங்களா, அதை விட ஒரு பேச்சு வேறு என்னங்க இருக்குது. இன்றைக்கி புரிதல் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் செலவுகளை குறைக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு நோட்டு புத்தகம் கையோடு அப்படியே உட்கார ஆரம்பிச்சிட்டிங்க. செலவுகளை குறைக்கிறதுக்கான வழிகளையும் ஒன்றொன்னா எழுதி பார்ப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபமெல்லாம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் விற்று தீருங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விவாதங்களை எல்லாம் விட்டு தள்ளிட்டு ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அதே போல் இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் இருக்குது. ஏன்னா பூரம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரங்க நிதானமாக இருக்கணும், கோவப்படக்கூடாது. கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் உன்னுடைய தடத்திலேயே நீ ஓடினால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். ஆமாங்க, அடுத்தவங்கள பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற கதையாக நாம் போட்டுக்கூடாது. அவர் அந்த கடையை திறந்தார், அதில் அதிக லாபம் சம்பாதிச்சார், நாமும் அதே மாதிரி ஒரு கடையை திறக்கலாம். அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. அவங்கவுங்க வழி ஒரு வழி, என் வழி தனி வழி என்று எங்கும் எப்போதும் தனிப்பாதையில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் நுழைஞ்சிருக்கிறாரு. உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் இருக்கும்.
உத்திரம் நட்சத்திரக்காரங்க ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். ஏற்கனவே நடந்த சில கசப்பான சம்பவங்களெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. அடுத்தது ஆக வேண்டியதை யோசிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்த பணம் வரும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல செய்திகள் தேடி வருங்க. பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துன்னு இருக்கீங்க, ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க. நல்ல பொருந்துகிற ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள் ஏதாவது குறுக்கு கேள்வி எதிர்கேள்வி கேட்டாங்கன்னா பொறுமையாக பதில் சொல்லுங்கள். அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்க அப்படி இப்படிமா தான் இருப்பாங்க. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை எப்படின்னு தெரியாதுல்ல. அப்படி இருக்கிறதுனால அவங்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே நீ நல்ல புத்தகமாக இரு. உன்னை புரியாதவர்களுக்கு நீ புரியாத புதிராகவே இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படிந்தாங்க. விசித்திரமான நடவடிக்கைகள் உடையவர்களாக இருப்பீங்க. விலகி நின்று பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வேறு விதமாக தெரிவிங்க. விரும்பி வந்து பழகிறவங்களுக்கு நீங்கள் அற்புதமாக நீங்கள் இருப்பீங்க. அதனால தாங்க அலட்டிக்காமல் நீங்கள் முன்னுக்கு வந்துருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால வீட்டில் பழுதான மரச்சாமான்கள், சமையலறை சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் கொடுத்துட்டு புதுசு இன்றைக்கி வாங்குவீங்க. அத்தியாவசியமான செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ராகு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நட்பு வட்டம் கொஞ்சம் பெருசாகும். பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அறிமுகமாகுவாங்க. அதனால் மனசுக்குள்ளார பரவாயில்ல, நமக்கு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையும் வர ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் போட்டிகள் கடுமையாயிட்டே போதேங்கன்னு மனசுக்குள்ளார சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதிகாரிகள் என்ன தான் விரட்டி உங்ககிட்ட வேலையை வாங்கினாலும் நீங்களும் சளைக்காமல் எல்லா வேலைகளையும் செய்து கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. அதை பார்த்துட்டு கூட இருக்கிறவங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இன்றைய தினம் சுப செலவுகள் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவசரப்படாதீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, பொறுப்புணர்வுகள் எல்லாம் தலைக்கு மேலே ஏறிவிட்டால் ஆடம்பர ஆசைகள் எல்லாமே கீழே இறங்கி வந்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க குடும்ப பொறுப்பிலிருந்து, உத்தியோக பொறுப்பிலிருந்து, பிள்ளைகள் பொறுப்பிலிருந்து எல்லா பொறுப்புகளையும் நீங்கள் தலை மேலே ஏற்றி வச்சுக்கிறீங்க. அதனால தான் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு மறந்து போகிறீங்க. உங்களுடைய உடம்பை நீங்கள் சரியாக பார்த்துக்கிறது இல்லை. உங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் சரியாக பார்த்துக்கிறது இல்லை. உங்களுடைய தூக்கத்தையும் நீங்கள் பறிகொடுத்து நிற்கிறீங்க. இதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நமக்கு நாமே தான் உதவி செய்து கொள்ள வேண்டும், நம்மை நாமே தான் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற முடிவுக்கு இப்போது வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
பணவரவு உண்டு. முடியாதுன்னு சொன்ன விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. கண்டும் காணாமல் போன சில சொந்த பந்தங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தானாக வந்து இன்றைய தினத்தில் பேசுவாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி கூடுதல் லாபம் எல்லாம் கிடைக்கும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி அதிக லாபத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க. புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மன சொத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் அந்த மனையோட அளவெல்லாம் சரியாக இருக்குதா, ஏற்கனவே அந்த இடத்துல என்ன இருந்தது அதெல்லாம் விசாரித்து பார்த்துட்டு அப்புறமா சொத்து வாங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இதே போல் 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. திரும்புகிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பாட்டு கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுறது, அதுக்கடுத்து வந்து செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது தவிர்க்க பாருங்கள். வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குது. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பிறர் மனம் மகிழ நாம் காரணமாக இருக்கிறோம் என்றால் நாம் சரியாக வாழ்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய இறுதி மூச்சு இருக்கும் வரை அந்த வழியையே பின்பற்றுவது தான் சாலச் சிறந்ததாகும். ஆமாங்க, அடுத்தவங்க வந்து நம்மளை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா, அடுத்தவங்க சந்தோஷப்படுறதுக்கு நாம் காரணமாக இருக்கோம்னா அதுதாங்க சிறப்பான வாழ்க்கை. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்கள்ட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி பாக்யாதிபதியினுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால தான் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும். கடந்த காலத்தில் எங்கே விழுந்தோம், எப்படி சரிஞ்சோம், எதனால் வந்து நாம் வந்து கீழ்நிலைக்கு போனோம், இப்போ எதிலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு திட்டவட்டமாக சில தெளிவான முடிவுகள் உங்களுக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. பெற்றோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க. மனசுக்குள்ளார உங்களுக்கு எத்தனையோ திட்டங்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ வந்து ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கி இருக்குது. எல்லாத்திலையுமே இனிமேல் நீங்கள் ஜெயிப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு நெருக்கடி தந்தவங்க மனசு மாறி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. அதே போல் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, ஒரு வீட்டில் சந்தேகம் முன் வாசலில் வந்தால் சந்தோஷம் பின் வாசலில் போய்விடும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு சந்தேகத்துடன் வாழ்வது சரி வராது. அதனால் அந்த சந்தேகத்தை நாம் தீர்த்து வச்சுட்டு அப்புறமா மற்றதை கவனிப்போம் என்று சொல்லி குடும்பத்திலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி சந்தேகம்னு வந்துட்டால் அதை மனசுக்குள்ளார வச்சிருக்காமல் வெளிப்படையாக பேசி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு நல்லது நடக்கும். பணவரவு இன்றைய தினத்தில் உண்டுங்க. ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால இனந்தெரியாத மனக்கவலைகள் ஒரு பக்கம் இருக்கும். உடம்பெல்லாம் போட்டு பாடாப்படுத்துது. டெஸ்ட் எடுத்தோம்னா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் உடம்பை வலிக்கிறதும் சோர்வாக களைப்பாக இருக்கிறதும் எனக்கு தான் தெரியுது. டாக்டர்களுக்கு அது புரியவே மாட்டேங்குதுங்கிற மாதிரி எல்லாரையும் இன்றைக்கி ஒரு பக்கம் நீங்கள் கோச்சிப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு.
எதிர்த்து பேசினவங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கி போவாங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு எல்லா வகையிலுமே செலவுகள் இருக்கும், முன்கோபம் இருக்கும். யாரையும் பகச்சிக்காதீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் முன்னேறத்துக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றிகரமான வாழ்க்கை என்பது நாம் எவ்வளவு பெயர் புகழை சம்பாதித்தோம் அப்படிங்கிறது கிடையாது, எத்தனை பேரை நாம் சம்பாதிச்சோம் அப்படிங்கிறதாங்க. நமக்கு பின்னாடி எத்தனை பேர் நிற்கிறாங்க, நமக்கு ஏதாவது ஒன்றுனா எத்தனை பேர் ஓடி வராங்க, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எத்தனை பேரை நாம் சம்பாரித்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான வெளியீடாக குறியீடாக இருக்குதுங்க. அதனால தாங்க நீங்கள் எது கிடைச்சாலும் எல்லாத்தையும் வாரி சுருட்டி வச்சுக்காமல் வர்றவங்களுக்கும் போகிறவங்களுக்கும் தந்து மகிழக்கூடிய கொடையாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. நேற்று அவிட்ட நட்சத்திரக்காரங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, கொஞ்சம் சோகமாக இருந்தீங்க, முன்கோபத்தில் இருந்தீங்க. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சல் இருக்கும். வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கராராக இருங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. எல்லா வகையிலுமே நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைய தினம் அதிகாரிகளை பகச்சிக்க வேண்டாம். கூட வேலை பார்க்குறவங்க ஏதாவது சொல்லிகிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் பெருசுப்படுத்திக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஞாபக மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடாதீங்க. குடும்ப ரகசியங்களை வெளியில் பகிர்ந்து கொள்ளாதீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உண்மையான பக்தி என்பது இறைவனுக்கு உணவு படைப்பதோடு மட்டுமல்ல, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது தான் உண்மையான பக்தி ஆகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இறைவனை தீவிரமாக வணங்குவதுடன் அம்மா பசிக்குது அப்படின்னு வாசலில் வந்து யாராவது கையேந்தினாக அந்த படையலையும் தந்துவிட்டு வேறேதேனும் வேண்டுமான்னு கேட்டுட்டு எல்லாருக்கும் உதவக்கூடிய தாயுள்ளத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினச்ச காரியங்கள் சுலபமாக நிறைவேறுங்க. ஆனால் மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சில ரகசிய திட்டங்களை இன்றைக்கி நீங்கள் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. 6ஆம் அதிபதியின் நட்சத்திரத்தில் பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பயணம் செய்கிறாரு. பிள்ளைகளால் அலைச்சல்கள், செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினம் அவசர முடிவுகளையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக தன பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மன சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டு. நல்ல செய்திகளையும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பெரிய நிறுவனங்களோட புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்குங்க. எப்போவோ இழந்த சில சலுகைகள், உரிமைகள் அதெல்லாம் இப்போ மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க. எல்லா வகையிலுமே
எதையுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. அத்தனை இசைக்கலைஞர்களும் இன்றைக்கு ஒரு இடத்துல கூடியிருக்காங்க. அவரவர்களுக்கு இசைக்க தெரிந்த வாத்திய கருவிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு அந்த மகானுடைய பெருமைகளை எல்லாம் அவங்க வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகப்பெரிய பாடகர்கள், மிகப்பெரிய பின்னணி பாடகர்கள், இசை பாடகர்கள் இவங்கெல்லாம் அந்த மகானை பற்றி வாயார புகழ்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க, பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கெங்கே இருக்காங்க? திருவையாற்றிலே இன்றைக்கு இருக்கிறாங்க, முகாமிட்டிருக்காங்க. அப்படி என்ன விசேஷம்? திருவையாற்றிலே தியாகராஜ சுவாமிகளுடைய சிறப்பு ஆராதனை இன்றைய தினத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. கர்நாடக சங்கீதத்திலே மிகப்பெரிய வித்வானாக இந்த மகான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய கீர்த்தனைகளெல்லாம் இன்றைக்கும் உலகளவிலே மிகவும் பெருமையாக பேசப்படுகிறது. இறைவனே நேரிலே இவருக்கு காட்சி கொடுத்ததெல்லாமே உண்டுங்க. ராமநாம சங்கீர்த்தனங்களை எல்லாம் அதிகப்படியாக இந்த மகான் பாடி பரவசம் அடைந்திருக்கிறாங்க. இவங்களுடைய பாட்டை கேட்க அந்த பரந்தாமனே எல்லாம் வல்ல அந்த ராமபிரானே நேரிலே வந்திருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகம் எப்படி இருக்கும், அப்படி என்ன அந்த ஜாதகத்தில் விசேஷமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஆசை உங்களுக்கு வருது இல்லைங்களா? இந்த மகான், அதாவது திருவையாறு தியாகராஜ சுவாமிகள் பிறந்தது கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க, கடக ராசியிலையும் பிறந்திருக்காங்க. பொதுவாக ராசியும் லக்னமும் ஒன்றா இருந்தால் அவங்க ஒரே குறிக்கோளோடு தாங்க இருப்பாங்க, டைவர்ட் ஆகவே மாட்டாங்க. அவங்கள யாரும் நாம் மாற்ற முடியாது, திருப்ப முடியாது, தெளிவாக யோசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த மகானுடைய ஜாதகத்தில் கடக லக்னத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கார். பூசம் நட்சத்திரத்தில் இந்த மகான் பிறந்திருக்காங்க. கூடவே ஞானக்காரகன் கேது உட்கார்ந்துட்டார். லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் அத்தனை சந்தோஷங்களையும் அனுபவிக்கணும். ஆனால் ஞானக்காரகன் கேது உட்கார்ந்துட்டால் அவர் அனுபவிக்கிற சந்தோஷம் எல்லாம் ஞான மார்க்கமாகிவிட்டது, பக்திமயமாகிவிட்டது, இசைமயமாகிவிட்டது. ஏன்னா சந்திரன் சர்வ கலாபிதம். அப்படிப்பட்ட சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்தனால தான் இசைக்கலைகள் எல்லாமே இவருடைய காலடியில் விழுந்ததுங்க. அதே மாதிரி கடகலகுணத்துக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புங்க. ஏன்னா கடகலகுணத்துக்கும் கடகராசிக்கும் பாக்யாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அவர் 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கிறார். தனக்காரகன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து தனநாசத்தை ஏற்படுத்தினாலும் ஆனால் குரு பகவான் வித்தையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார், வேதத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி சங்கீதத்தை இவருக்கு வாரி வழங்கி குவிக்க ஆரம்பித்து விட்டார். அப்போ இவருக்கு சொத்து எல்லாமே சங்கீதம் தான். அந்த பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட்டு, வீட்டில் எத்தனை கிலோ கோல்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த கீர்த்தனையில் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு, அந்த சந்தத்தில் எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ராமபிரானை பற்றி எவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாரு, ஈசனை பற்றி எத்தனை பாடல்கள் பாடியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவருடைய வரவு செலவு கணக்குகளை குரு பகவான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். அதுதான் அதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமாக நாம் கருதுகிறோங்க. புதாதித்ய யோகம் 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து வாக்கு தனத்துக்குரிய இடமாக 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் 10ஆம் இடத்துல கேந்திரஸ்தானத்தில் உச்சம் பெற்று அவருடன் வித்யாகாரன் ஆகிய புதன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் இந்த மகான் அடுக்கடுக்காக பல பாடல்களை பாடிக்கிட்டே இருந்தாங்க. சொந்தமாக கவி புனையக்கூடிய ஆற்றலை படைத்திருந்தாங்க. அதெல்லாம் புதாதித்ய யோகத்தால் வரக்கூடியதாகும். சுக்கிரன் சுகபோகங்களுக்கு உரிய கிரகம். அவர் அஷ்டமாதிபதி சனி பகவானுடன் சேர்ந்து, அதாவது கலத்திரக்காரகனும் கலஸ்திர ஸ்தானாதிபதியும் சேர்ந்து உட்கார்ந்தனால தான் குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோ ஆர்வம் இல்லாமல் போயிட்டாங்க. செவ்வாய் யோகாதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சனால தான் எந்த சொத்தும் இந்த மகான் காசு பணம் சொத்தை சேர்க்காம அதே நேரத்தில் கவிதை சொத்துக்களையும் பாடல்களையும் கீர்த்தனைகளையும் சந்தங்களையும் இசைகளையும் இறைவனுடைய திருநாமங்களையும் சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த மகானுடைய அந்த திருவையாறு தியாகராஜ சுவாமிகளுடைய அந்த தியாக பிரமேந்திராளுடைய அந்த மகானுடைய திருப்பாதங்களை இன்றைய தினம் நாம் பணிந்து வணங்குவோம். எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்கள வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மதிப்பையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.